ஒரு மனிதன் வந்து இவ்வளோ வசதி இப்போ இவ்வளோ பெரிய சம்பாரிச்சும் காசுக்காக அவர் பேசலை, யாருக்காக இல்லை. என்னமோ இதுமாரி போயிட்டு பார்த்தா அருணாச்சலமாக ஒரு படம் ரஜினிகாந்த் போகல தாடியெல்லாம் விட்டு அப்படியே அதேமாரி ஸ்டெயிலாக போயிடுவார். அதுக்கப்புறம் ஒரு உண்மையாக சொல்கிறேன், ஒரு 2 வருஷத்துக்கு முன்னே இப்போ நான் இன்றைக்கி ஒரு ஸ்டேஜில் இருந்தனால இவனுக்கு பேசுகிறேன். எனக்கு ஒரு 1 கோடி ரூபா லோனு கேட்டிருந்தேன் கரூர் வைசா பேங்கில். லோனு இருந்தாலும் 6 மாதம் இழுத்துட்டா லோனு வரல. ஏன்னா அவரோட சிவனுக்காக நடந்தது, இது சத்தியம் நடந்தது. வணக்கத்தை போட்டு சொல்கிறேன், இங்கே இருக்கிற அத்தனை பேருமே மனிதன்தான். ஏன்னா நான் அந்த மனிதத்தை பற்றி சொல்லி ஆகணும். காரணம் என்னன்னு கேட்டால், ஒரு 6 மாதத்துக்கு முன்னே ஒரு படம் ஒன்று எடுத்திருந்தார், கழுவு மரம்னு, கொட்டாச்சி ஹீரோ வச்சு 35 லட்ச ரூபா செலவு பண்ணி அசால்ட்டாக படத்தை வெளியிட்டார். அதுக்கு நான் தான் சென்சர் கழிச்சு கொடுத்தேன். இப்போ கேட்டேன், அப்போ சொன்னார், சார் என்னோடய எண்ணங்கள் வந்து எல்லாமேனா நான் படம் சம்பாதிக்கிறதாக நான் வரல, எல்லாமே இந்த சிவனோட அருளால் தான் நான் எல்லாம் செஞ்சிட்ருக்கேன் அப்படின்னாரு. சரி, நான் நினச்சேன் இவர் ஏதோ சிவன் சொல்லிகிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது பார்த்துக்கா தெரிஞ்சுது. இந்த படத்தை ஒரு 3 மாதத்துக்கு முன்னே அவர் பாக்கிசாரி வீட்டாண்ட தான் நுங்கம் பக்கத்தில் போட்டு காமிச்சார். படத்தை பார்த்தேன். படத்தை நீங்கள் பாருங்கள், தயவு செய்து நீங்கள் இந்த மனிதங்கிற படத்தை பார்த்தீங்கன்னா தான். கிருஷ்ணராஜ் இப்போ வந்து ஒரு பேரை மாற்றிட்டார், கிஷோர் ஆதித்யான்னு. அந்த சூரியனையே பேரை வச்சுக்கிட்டாரு, இந்த சிவனோட அருள் மாரி கிஷோர் ஆதித்யான்னு. படத்தை பார்த்தேன். அந்த படத்தை பார்த்ததுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சு மனுஷன் இப்படி தான் வாழணும், இல்லை இவன் வாழ்றது தகுதி இல்லைங்கிறத மாரி படத்தை எடுத்திருந்தார். இது சத்தியம். நான் நீங்கள் சும்மா ஏதோ ஸ்டேஜில் பேசுகிறேன் போல எல்லாருக்குமே தெரியும் என்னை பற்றி. நான் எப்படி இருந்தாலும் ஓப்பனாக பேசுவேன், எதாக இருந்தாலும் பயப்பட மாட்டேன், எதாக இருந்தாலும் இறங்கி அடிக்கிற ஆள் நான். அப்போ அந்த படத்தை போய் பார்த்துட்டு என்ன கிருஷ்ணராஜ்னா, இல்லை சார் என்னன்னா இவர் செத்துருப்பார். இந்த படத்தில் வந்து குடும்பத்தோடு வாழும்போது இறந்துருவார். இறந்ததுக்கு அப்புறம் அந்த குடும்பம் கஷ்டப்படுவாங்களே, ஒரு வீட்டில் தலை இல்லைனாலும், ஒரு வீட்டில் அப்பா இல்லைன்னா அந்த குடும்பம் எவ்வளோ கஷ்டப்படும், அவங்க எந்த பிள்ளைங்களாம் எப்படி கஷ்டப்படும் அப்படிங்கிறத இவர் ஆவியாக வருவார். நான் ஆக்சுவலாக நான் கதையை சொல்லக்கூடாது, நீங்கள் படத்தை பார்க்கணும். இல்லை கதை சொல்லக்கூடாது. என்ன காரணம் நீ பார்த்தா இல்லை, அவர் இப்போ சம்பாதிக்க இந்த படம் எடுக்கலையே, அதையும் நான் சொல்லி நிகழ்முறை சார், அதையும் நான் பயப்பட வேண்டியதில்லை. ஏன்னா அவர் சொல்லிட்டேன் சார். நான் கேட்டேன், இப்போ நான் 23 என்னுடைய சங்க சார்பாக ஆர்கே சினிமா ஓட்டிகிட்டு ஆரம்பிக்கிறோம், பிரசாத் லெவலில் பெரிய லெவல் இதேமாரி தான். அவர் தான் மெயினாக வரப்போகிறாரு. அப்போ நான் சொன்னேன், என்னுடைய ஆர்கே சினிமாவில் வந்து நீங்கள் ரிலீஸ் பண்ணலாமே அப்படின்னு. சார் நான் சம்பாதிக்க படம் எடுக்கல சார், என்னுடைய மனித படம் மக்களில் ஒரு தேட்டரில் 10 பேராவது பார்த்துட்டு இந்த படம் எப்படி சொல்லிவிட்டு அவங்க சொன்னால் போதும். அந்த காசு அப்படியே என்னுடைய படிப்பு காசு இல்லாதவங்க, இந்த அனாதையாக இருக்கிறவங்க, இப்போ சொன்னார்ல ஒரு ஏதோ ஒரு என்ன ஜாலி பேக் சார் அப்படின்னு சொல்லி அதுக்கு நல்லா கொடுத்து விட்டாரு. அப்புறம் உடனே நான் விட்டுட்டு உடனே அக்காளின்னு ஒரு படத்தை நான் வாங்கிட்டேன், டக்குன்னு வேறு படத்தை. அப்போ தான் படத்தை பார்க்க சொன்னேன், சார் நீங்கள் வாழ்ந்துருங்க. ஏன்னா ஒரு மனிதன் வந்து இவ்வளோ வசதி இப்போ இவ்வளோ பெரிய சம்பாரிச்சும் காசுக்காக அவர் பேசலை, யாருக்காக இல்லை. என்னமோ இதுமாரி போயிட்டு பார்த்தா அருணாச்சலமாக ஒரு படம் ரஜினிகாந்த் போகல தாடியெல்லாம் விட்டு அப்படியே அதேமாரி ஸ்டெயிலாக போயிடுவார். அதுக்கப்புறம் ஒரு உண்மையாக சொல்கிறேன், ஒரு 2 வருஷத்துக்கு முன்னே இப்போ நான் இன்றைக்கி ஒரு ஸ்டேஜில் இருந்தனால இவனுக்கு பேசுகிறேன். எனக்கு ஒரு 1 கோடி ரூபா லோனு கேட்டிருந்தேன் கரூர் வைசா பேங்கில். லோனு இருந்தாலும் 6 மாதம் இழுத்துட்டா லோனு வரல. ஏன்னா அவரோட சிவனுக்காக நடந்தது, இது சத்தியம் நடந்தது. அப்போ நான் என்ன பண்ணேன், லோனு கேட்டு லோனு வரவே இல்லை. டென்ஷன் ஆகி கார் எடுத்துருக்காங்க, கிளம்பி நேராக வைத்தீஸ்வரன் கோயிலேருந்து பக்கத்தில் திருப்பங்கூர்னு ஒரு ஊர் இருக்குது, உங்களுக்கு தெரியும், நந்தனார் வந்து அருள் கொடுத்தோன்னா நந்தி விலகி இருக்கும். அங்கே போய்ட்டு குடும்பத்தை அடித்து கடுப்பாகி சிதம்பரம் கோயிலெலாம் போயிட்டு வந்து வான்னு சொல்லிட்டு உட்காந்து 4:30 மணி தான் சிவன் கோயில் திறப்பான்னு சொல்லிட்டாங்க. நல்லா தெரிஞ்சு திருப்பங்கூர் நந்தனார் கோயில் பேர். வெளிலெல்லாம் உட்காந்தா கருவேசலேருந்து எனக்கு ஃபோன் வருது, சார் உங்களுக்கு 1 கோடி ரூபா லோன் செலெக்ஷன் ஆகிடுச்சு வாங்கன்னு. இங்கேருந்து நான் இங்கே போடலாம், டென்ஷன் ஆகிட்டீங்க, எங்கேருந்து வருவேன், இவன் லோன் வேணாயா அப்படின்னு. அவன் பேர் மணி. அண்ணா நீங்கள் வந்துருச்சு, இனிமேல் போக முடியாது. இது சத்தியம், இந்த சிவன் மேலே ஆணை, என் தாய் மீது ஆணை. அந்த ஒரு எண்ணம் தான் எனக்கு பிடிச்ச ஒரே காரணம் கிருஷ்ணராஜன். நான் சாதாரண இன்னைக்கு அவர் சொன்னார் பாருங்க, ஒரு பாட்டு பண்ணுவேன் ஈசன். அதனால் மனிதனாக பிறந்தா என்னைக்கு இருந்தாலும் ஜெயிப்போம். அதுமாரி மனிதனாக வாழ கற்றுக்கணும்னா நம்மளுடைய கிருஷ்ணராஜை பார்த்து எல்லோரும் கற்றுக்குங்க, கண்டிப்பாக ஜெயிப்பீங்க, என்றைக்காலும் ஜெயிப்பீங்க. அவர் என்னெல்லாம் நிறைவேறணும். இந்த மனிதன் படத்தை எல்லோரும் பாருங்கள். அப்புறம் இன்னொன்று சொல்லி லாஸ்ட் ரொம்ப நேரம் இல்லை,
சிஎம் ரெங்கசாமி சார், நம்ம பாண்டிச்சேரி முதல்வர். காமராஜ் எல்லாரும் செத்துட்டு யாரும் செத்துலாம் சொல்லுவாங்க, அவர் சாகவே இல்லை, பாண்டிச்சேரியில் இருக்கார். எப்படியோ பாண்டிச்சேரியில் இருக்கார். ஒரு 6 மாதத்துக்கு வந்தேன் அவர் பார்க்க. இங்கே ஒரு ஜோதி கண்ணன்னு கரலக்கட்டை மாஸ்டர், அவர் என்னை கூட்டு போகிறேன் சிஎம்கிட்ட. நான் எங்கே அவர் போய் பார்க்க போகிறேன் அப்படின்னா, இந்த கோயிலெல்லாம் உண்டை கட்டி சோறு கொடுக்க கூட்டில், ஐயா எனக்கு கொடுங்க, ஐயா எனக்கு கொடுங்க, ஐயா எனக்கு கொடுங்கன்னாங்களே, அந்த மாதிரி மொத்த பேரும் போய் நிற்கிறாங்க. யாருமே லைனில் நிற்கல. யார் சிஎம் பார்க்க எல்லாம் நிற்கிறாங்க. நானும் வந்தால் என்னன்னு பார்த்தா யாருமே லைனில் நில்லுன்னு சொல்ல, எல்லாருமே பிறகு ஒரு பாட்டு நிற்கிறார் சாதாரணமாக. அப்புறம் அந்த கரலக்கட்டை ஜோதி கர்ணங்கிறத கூப்பிட்டு போனார். சர்வ சாதாரண பேசினா. அப்போ நான் சொன்னேன், பாண்டிச்சேரிலையும் ஒரு ஃபிலிம் சிட்டி ஒன்று ஆரம்பிங்க, எங்களுக்கு அந்த எண்ணம் இருக்குது அப்படின்னாரு. அப்புறம் அதேமாரி சபாநாயகர், ஏன்னா ஒரு சாதாரண ஒரு மனிதர் வந்து ஒரு சிஎம் எப்படி இருக்காரோ அதேமாரி தான் பாண்டிச்சேரியில் எல்லாரும் வாழ்ந்துருக்காங்கிறத நிறைவு செஞ்சு மனிதத்தை எல்லாரும் பாருங்கள். பாண்டிச்சேரி மக்கள் எல்லாருமே சப்போர்ட் பண்ணுங்க நம்மளுடைய கிருஷ்ணராஜுக்கு. நன்றி, வணக்கம். ஸோ அழகான ஈவினிங்காக இருக்குது. மனிதம் ரொம்ப நல்ல படம். தேங்க்யூ ப்ரூனோ சார் இந்த படத்தில் எனக்கு கேஸ்ட் பண்ணுறதுக்கு. அண்ட் கிருஷ்ணராஜ் சார், ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த ஒரு பாட்டில் வந்து நானும் இந்த படத்தில் வந்து ஒரு பார்ட்டாக இருக்கிறது. ஸோ எனக்கு மேம் மாதிரி நிறையா பேசலாம் வரல. எனக்கு நிறைய யோசித்து வச்சுருந்தேன் பேசணுன்ட்டு. பட் எனக்கு இவ்வளோ க்ரௌட் பார்த்தோன்னே கொஞ்சம் நர்வஸ் ஆகிடுச்சு. அண்ட் தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ க்ரூ காஸ்ட் எல்லாருக்கும். ஏன்னா இந்த படத்தில் இன்ட்ரடியூஸ் பண்ணது வந்து சாருக்கு தமிழ் அண்ணா தான். ஸோ தேங்க்யூ அண்ணா. இங்கே இருக்க எல்லாருக்குமே தேங்க்யூ. ப்ரூனோ சார் ரொம்ப ரொம்ப நன்றி. கிருஷ்ணராஜ் சார் ரொம்ப நன்றி. எல்லாரையும் சொல்ல முடியல. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ.